அவர் ஒரு சேனலுக்கு தேவையான கொஞ்சம் வீடியோ எல்லாமே நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாரு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க பிரதர்ன்னு கேட்டார். நான் இந்தியாவிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் புறாலாம் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதோட அவர் நம்ம லாஃப்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொன்னார். லாஃப்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா நம்ம இந்தியா ஸ்டைலில் இல்லை, இவங்க ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருந்தாங்க. ப்ரீடிங் கேஜ்லாம் போட்டிருந்தாங்க. கேஜுக்கெலாம் நல்லா கலர் பண்ணி அதில் ஒரு செட்டு கூட முட்டையில் உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், புறாலாம் இவ்வளோ நிறையா வச்சுருக்கீங்களே, புறா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, எவ்வளோ நல்லா புறா வளர்க்குறீங்க, சின்ன பிள்ளையிலேருந்து வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை நான் 6 வருஷமாக தான் வளர்க்குறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே புறா வச்சுருப்பாங்க, எனக்கு அதில் ரொம்ப பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் நானும் புறா வளர்க்க ஆரம்பித்தேன். இங்கே எப்படின்னா புறா வந்து நாங்கள் அந்த பந்தயம் மாதிரியே விடுவோம், அந்த ரிங்குக்குள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எப்படின்னா நம்ம ஊரில் சேவை பந்தயம் விடுவோம்ல, சேவை பந்தயம் பிட்டு கட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி இவங்க புறாவை பறக்க விட்டு அந்த ரிங்குக்குள்ளே கரெக்டாக விழுவணும், சைடில் விழுந்தாலோ இதில் விழுந்தாலோ அவுட்டு, அந்த ரிங்குக்குள்ளே கரெக்டாக விழுந்தா வின்னுன்னு சொல்லி பந்தயம் விட்டுட்ருக்காங்க அவங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச புறாவான்னு கேட்டேன். இது எல்லாமே என்னோடய ஃப்ளேயரு. இது இல்லாமல் நான் தனியாக வீட்லேயே வச்சுருக்கேன், அதே வந்து பாருங்கள், அதில் 2 ஜோடி வச்சுருக்கேன், 2 ஜோடியுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோடி அப்படின்றாரு. அதுக்கு வந்து அந்த ஜோடிக்கு வந்து பேர்லாம் வச்சு ரொம்ப அதை நேசித்து வச்சுருக்காரு அந்த 2 ஜோடியை வாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. போய் உள்ளே போய் பார்த்தா அதுக்கப்புறம் அவரே பேசுவார். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். Yeah, this is my collection. Yeah, the name yeah. So like, huh? Yeah, this is my players. This is yeah. The name is Jono. Jono. This pair or single? Yeah, this is pair. Yeah, this is the female. Oh. Yeah. Oh, nice. Yeah. Is also trained? Yeah, this is my most favorite player. The name is Jono. Nice. Yeah. Two pair your favorite, huh? Yeah, this is super. So இந்த ஜோடியுமே உங்க ஃபேவரட்டா ரொம்ப சொல்றீங்க. இந்த ஜோடி. அப்படியே அந்த ஜோடியை காட்டுறேன். இந்த ஜோடியை பாருங்க, இது ஒரு ஜோடி. Yeah. Feeding cage, huh? Yeah. All feeding cage. Yeah, this is the cage. Yeah. Super, Training roots, huh? Yeah. In Indonesia, This no. This food, huh? Yeah. In Indonesia, we call dongdang. Oh, this one Indonesia famous ஆல dungdang. Yeah, dongdang. Indonesia famous ஆல dungdang. Yeah. நல்லா எல்லாமே வச்சிருக்காங்க, சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு எல்லாம். அப்புறம் டைம் ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, வாங்க அந்த டோர்னமெண்ட் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேட்ஸ் எல்லாம் கேஜுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் பின்னாடி வந்து கேஜை கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி நம்மளும் கேஜை கையில் எடுத்துக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கிறோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஸ்பாட்டில் எப்படிலாம் விட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் வீடியோவாக நம்ம அதை போடுவோம் பாருங்கள். ஒரு வழியாக ஸ்பாட்டை ரீச் பண்ணியாச்சு. ஸ்பாட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜ் மாதிரியே போட்டிருந்தாங்க. ஸ்டேஜில் வந்து ஒரு ரிங் மாதிரியே கட்டியிருந்தாங்க. நானும் ஆர்வமாக என்ன எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா புறா வந்து ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருக்க புறாவை ரெக்க அவுட்டு போட்டு விழுவ வைக்கிறது தான் டோர்னமெண்ட்டு. அதாவது அந்த பொட்டையை காட்டினதுக்கு அப்புறம் பொட்டையை வந்து விழுவணும். அது விழுகிறது எப்படி விழுவுறதுன்னா, இப்போ கிராஸாக விழுவோம் பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக விழுந்தால் அது அவுட்டு. கிராஸாக விழுவாமல் இப்போ இவ்வளோ ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருக்க புறா அவங்க ரெக் அவுட் அடிக்கும் போது ஸ்ட்ரைட்டாக ரிங்குக்குள்ளே வந்து விழுவுது பாருங்கள். இந்த புறா வின்னு. இதுதான் இதில் ஒரு டோர்னமெண்ட்டு. 4 தெருவு தள்ளி பறக்க விட்டு அந்த ரிங்கில் விழுவுறது தான் இவங்களோட டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புறாக்கு தனித்தனியாக தண்ணிலாம் வச்சுட்டு தனித்தனியாக அதில் கூட்டில் அடைச்சிட்டாரு.